வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் அழகுராஜா. இன்னைக்கு என்னோட லைஃப்ல ஒரு சம்பவம் நடந்தது. அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் இப்போ பண்றேன். இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா, நான் ஆக்சுவலா என்னோட சொந்த ஊர் நாமக்கல். நான் இப்போ நாமக்கல்ல தான் இருக்கேன். நான் மெடிக்கல் ரெப்பா இருக்கேன். அதனால நான் போற இடங்கள்லாம் நான் வண்டியில தான் நான் போயிட்டு வருவேன். அப்படி இன்னைக்கு என்னோட வேலை நிமித்தமா நான் திருச்செங்கோடு போயிருந்தேன். திருச்செங்கோடு போயிட்டு நான் திரும்பி வரும்போது, திருச்செங்கோடு டு நாமக்கல் பாத்தீங்கன்னா 4 வழிச்சாலை. 4 வழிச்சாலையில யூஸ்வலா ஒரு 2 வீலர்ல எல்லாரும் போறப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 கிலோமீட்டர், இது குறைஞ்சபட்ச வேகம் 50-60 கிலோமீட்டர்ல வேகத்துல போவாங்க. அதை விட அதிகமான வேகத்துல கூட போகும். இப்ப நிறைய ரேஸ் பைக் எல்லாம் வந்துருச்சு. 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு ராயல் என்ஃபீல்டு வந்துருச்சு. இன்னும் ரேஸ் பைக் எல்லாம் நிறைய வந்துருச்சு. அவங்க எல்லாம் இன்னும் அதை விட 100-150 அப்படிங்கிற வேகத்துல போறாங்க. அந்த மாதிரி வேகத்துல போறவங்கள நீங்க நிறைய பேரை நீங்க பார்த்துருக்கலாம். அது ரைட்டு. இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நான் வர்றேன். இன்னைக்கு நான் திருச்செங்கோடு டவுனுக்குள்ள என்னோட வேலைக்காக நான் போய்கிட்டு இருந்த நேரத்துல திருச்செங்கோடு டவுனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல 4 வழிச்சாலை தான். ஒரே நேரத்துல 4 பஸ் போற அளவுக்கு அகலமான ரோடு. அந்த ரோட்ல பார்த்தா ரொம்ப ரோடே கிளீனா இருக்கு. அதாவது ரோட்ல நடந்து போற ஆட்கள் கூட இல்ல. மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும். ரோட்ல நடந்து போற ஆட்கள் கூட இல்ல. ரோடே ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. அந்த அவ்வளவு ரோடு ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க குறைஞ்சபட்சம் எவ்வளவு வேகத்துல போவீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 40-50ல போவோம். நானும் அதே வேகத்துல தான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ 2 ரோடுகள், இந்த 2 ரோடும் சந்திக்கக்கூடிய இடம்னா அது சந்திக்கக்கூடிய இடம் இல்ல, அதாவது கிராஸ் பண்றதுக்கான இடம். இந்த ரோட்ல இருந்து இந்த ரோட்டுக்கு கிராஸ் பண்றதுக்கான ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கும் அல்லவா, அந்த இடத்துல நான் வந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு எதிர்த்தாப்புல ஆப்போசிட் ரோட்ல ஒரு டெம்போ வந்துகிட்டு இருந்தது. அந்த டெம்போ என்ன பண்ணுச்சு, திடீர்னு டக்குன்னு யூ டர்ன் அடிச்சு இந்த ரோட்டுக்குள்ள, நான் வந்துகிட்டு இருந்த ரோட்டுக்குள்ள அவங்க உள்ள வந்தாங்க. எனக்கு அந்த ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே பதட்டம் ஆயிருச்சு. நான் பிரேக் அடிச்சு நிறுத்திட்டு அவங்க கிட்ட கேட்கறேன், ஏங்க இப்படிதான் வருவீங்களா, இப்படிதான் நீங்க குறுக்க வண்டி விடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ வேகமா வந்ததை பார்த்துட்டு தான் நான் வண்டியை விட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் இதே மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு நான் வேலையை முடிச்சுட்டு நாமக்கல் நான் வந்துகிட்டு இருந்தேன். நல்ல வெளிச்சமா தான் இருந்தது. ஒரு 5 மணி இருக்கும், 5-5:30 இருக்கும். நல்ல வெளிச்சம் தான். இப்ப வெய்ய காலம். அதாவது இது ஏப்ரல் 23. இந்த வீடியோ எடுக்கிற நாள் ஏப்ரல் 23. இந்த ஏப்ரல் 23ல நான் வீடியோ எடுக்கும் போது நீங்க பாருங்க, அப்போ 5:30 மணிக்கு 5 to 5:30 மணிக்கு எவ்வளவு வெயில் இருக்கும், எவ்வளவு வெளிச்சமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த நாமக்கல் டு திருச்செங்கோடு ரோட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு 4 வழிச்சாலை தான். அந்த 4 வழிச்சாலை அதுவும் அந்த ரோடும் ஃப்ரீயா தான் இருந்தது. எந்த ஒரு காரும் வரல, பைக்கும் வரல, ரோடு நடந்து கிராஸ் பண்றவங்க யாருமே இல்லை. அந்த இடத்துல ஊரே கிடையாது. அது ஒரு காடு மாதிரியான இடம். அந்த இடத்துல இதே மாதிரியே ஒரு ஜங்ஷன் பாயிண்ட், அந்த ரோட்ல இருந்து இந்த ரோட்டுக்கு கிராஸ் பண்ணி உள்ள வர்றவங்களுக்காக அது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். இந்த ஜங்ஷன் பாயிண்ட்ங்கிறது பைபாஸ்ல ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஒருக்கா 5 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நான் வந்துகிட்டு இருந்தப்போ நான் வந்துகிட்டு இருக்கேன். என்னை 2 காரு கிராஸ் பண்ணி வேகமா போச்சு. நான் என்னோட வேகம் என்னவோ அந்த வேகத்துலதான் நான் வந்துகிட்டு இருந்தேன். அந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு கார் வந்தது. அது கிராஸ் பண்றதுக்கு ரெடியா நின்னது. என்ன கிராஸ் பண்ணி என்ன ஓவர்டேக் பண்ணி போன 2 காருக்கு வழிவிட்ட அந்த காரு என்னோட 2 வீலருக்கு வழி விடல, சர்ன்னு குறுக்க விட்டாங்க. நான் அந்த இடத்துல எனக்கு ஒரு வித பதட்டம் ஆயிருச்சு. நான் வண்டிய அப்படியே டக்குன்னு ஓரம் கட்டி சர்ன்னு இந்த பக்கம் நான் வந்துட்டேன். கொஞ்ச தூரம் வண்டியை நிறுத்திட்டு அவங்க கிட்ட கேக்குறேன், அவங்க அதுக்கு எதுக்காக இப்படி வர்றீங்க, குறுக்க வர்றீங்க, வண்டி வந்துகிட்டு இருக்கல, ஏன் நீங்க குறுக்க வந்தீங்க அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டதுக்கு அந்த காரோட முதலாளி சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எதுக்கு வேகமா வந்த, நீ 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்த, அதனாலதான் நான் என்னோட காரை நான் குறுக்க விட்டேன் அப்படின்னாப்ல. என்னோட வண்டியில ஸ்பீடோ மீட்டர்ல 100 கிலோமீட்டர் வேகம் வந்தது அவருனால எப்படி பார்க்க முடிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, இந்த காலையில நடந்த இந்த ஆட்டோவோட சம்பவமும் இந்த காரோட சம்பவமும், இந்த ஆட்டோவோட ஓனரும் அந்த காரோட ஓனரும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு எனக்கு தெரியல.
இத 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 உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். எதுக்காக ஷேர் பண்றேன்னா, உங்களுக்கு யாருக்காவது இத பத்தி தெரிஞ்சது, இவங்களுடைய இந்த காரு மற்றும் இந்த ஆட்டோவோட ஓனரோட மனநிலை என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதுல என்னோட வண்டி என்ன அப்படின்னா 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபாய்க்கு விற்கக்கூடிய ராயல் என்ஃபீல்டோ ஸ்போர்ட்ஸ் காரோ கிடையாது. வெறும் 65,000 ரூபாய் 75,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய டிஸ்கவர் வண்டி. நான் வாங்கும் போது 65,000 ரூபாய். இன்னைக்கு அநேகமா ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கும் அந்த வண்டி. டிஸ்கவர் 100cc தான், 110cc கூட கிடையாது. இது 100cc வண்டி தான். 100cc வண்டி நீங்க எவ்வளவுதான் முறுக்குனாலும் 60, அதிகபட்சம் 70, மேபி ஒரு 80 தொடலாம். அதுவும் 12 வருஷமான வண்டி எல்லாம் 100 எல்லாம் தொடவே தொடாது. இது நிறைய மெக்கானிகளுக்கு தெரியும், மெக்கானிக்குகளுக்கு தெரியும். வண்டியை நல்லா ரேசா ஓட்டுறவங்களுக்கு, வண்டியை ரொம்ப நாள் வச்சிருக்கிறவங்களுக்கு இது தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த ஆட்டோக்காரங்களுக்கும் இந்த ஆட்டோக்காரருக்கும் அந்த காரோட முதலாளிக்கும், பெரிய பணக்கார முதலாளி அவருக்கும் அவரோட மனநிலை என்ன, அவங்க ஏன் என்ன இப்படி சொன்னாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஷேர் பண்ணுங்க. அத கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.